ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிக் த பேக்கெட் அப்படின்னு ஒரு ரோப்ளாக்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கேம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, என்னை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஐ எம் பேக்கன் நெட் கோகு. ஓகே, இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு கிராஃபிக்ஸ்லாம் வெறியாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே ஏதோ சேலஞ்சஸ்னு இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இங்கே சேலஞ்சஸ்னு ஒன்று இருக்குது. என்னென்னா டிகர், ஹோம் ரெக்கர் அப்படின்னு நிறைய சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கேமுக்குள்ளே போய் இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம இந்த கேமை லைக் பண்ணால் காசு தரேன்றாங்க. நமக்கு எதுங்க, இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கேமை லைக் பண்ணலாமா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இது உள்ளே வந்துட்டு நின்னா யாரும் நம்ம கூட வராங்களான்னு பார்ப்போம். ஓகே, எவனும் வரல. அவ்வளோ ஃபேமஸ் இல்லை போல் இந்த கேமு. ஆனால் எனக்கு வந்துட்டு ரோப்ளாக்ஸ்குள்ளே வந்தோடனே கேம் காட்டுச்சு. சரி, உள்ளே வந்துடலான்னு உள்ளே வந்துட்டேன். தி பேக் யார்டு அப்படின்னு காமிச்சு லோடிங் காமிக்குது. ஓகே, எவ்வளோ நேரம் லோடிங் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, லோடிங்னு போயினே இருக்குது. எவ்வளோ நேரம் லோடிங் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஷவல் ஒன்று தந்துட்டாங்க நம்ம கையில். ஓகே, என்னன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், வந்துடுச்சு கைஸ். இப்போ வந்துட்டு நின்றுட்டுருக்கான் என்னோடய கேரக்டரு. ஓகே, கீழே காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏதோ புதையல் இருக்குது, அப்புறம் டைமண்ட் இருக்குது, அப்புறம் கீழே வந்துட்டு ட்ரெஷர் இருக்குது கைஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரெஷர் எடுக்கிறதுக்கு தான் நம்ம கீழே போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்டர் பேக்குன்னு ஏதோ தராங்க, ஆனால் அதுக்கு ரோபக்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டார்ட் டிகிங்னு தந்துட்டாங்க. இப்போ போய் டிகிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு கேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இங்கே நம்ம செல் பண்ணிக்கலாம் போல். அப்புறம் ஸ்டார்ட் டிகிங் மேலே போட்டிருக்கு. அப்புறம் இங்கே பேக் யார்டுன்னு போட்டிருக்கு. பேக் யார்டுன்னு அப்கிரேடுன்னு போட்டிருக்கு. அப்புறம் ட்ரில்லு வந்துட்டு காசு கொடுத்து வாங்குவோங்க அப்படின்ட்டு. என்னது, ஐயோ, ட்ரில்லு வாங்கினது என்னாச்சுன்னு தெரில. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் டிகிங் அப்படின்னு காமிக்குது. ட்ரில்லு வாங்கினா எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடாக டிக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன் ராக் அப்படின்னு காமிக்குது. ஓகே, நமக்கு ஒரு ராக் கிடச்சிருச்சு. இப்போ செல் ராக்குன்னு காமிக்குது. அதான் நம்ம செல் பண்ணுற இடம் பார்த்தோம்ல, அங்கே போய் செல் பண்ணிடலாம். ஓகே, 1 ரூபிக்கு செல் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னா போய் மறுபடியும் நம்ம டிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு ஜெட் பேக் அன்லாக் பண்ண சொல்லுது. அதுக்கு வந்துட்டு நமக்கு 10 ருபீஸ் வேணுமா? அப்போனா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 1 ருபி இருக்குது. அப்போ இன்னும் 9 ராக் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரு ராக்குக்கு வந்துட்டு 1 ருபினா அப்போ 9 ராக்குக்கு 10 ருபி. ஓகே, மேத் படி கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அப்போ 9 ராக் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி 7 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, 8 ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரே ராக்கு தான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே காய்ஸ், இப்போ போய் இதை செல் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இங்கே செல்லு கொடுத்து செல் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நமக்கு 10 ருபீஸ் வந்துச்சா? ஓகே, இந்த கேக்கு எனர்ஜி சிம்பிள் போட்டிருக்கு. அப்போ இந்த கேக்கு சாப்பிட்டா எனர்ஜி ஏறும் போல். ஓகே, ஈட் கேக் காமிச்சிச்சு. கிளிக் பண்ண எனர்ஜி ஏறிச்சு. கெஸ் படி கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஜெட் பேக்கை வந்துட்டு அன்லாக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதை அன்லாக் பண்ணால் என்ன ஆகும்? ஓகே, எனக்கு ஜெட் பேக் இருக்குன்னு முன்னாடியே தெரில. இது ஃபஸ்ட் பர்சன் வியூனால ஜெட் பேக் போட்டிருக்கிறதே தெரில. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு 25 மீட்ரு கீழே போக சொல்லுது. அங்கே வந்துட்டு ஏதோ இருக்குதுன்னு காமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம கீழே போய் பார்த்துடலாம் என்ன இருக்குதுன்னு. ஓகே, இப்போது கீழே போவோம். ஃபைன் லூட்டுன்னு வேறு காமிச்சிட்டு இருக்குது. கீழே அப்போ லூட்டு தான் இருக்கும் போல். ஓகே, நம்ம இப்போ கீழே போயிடலாம். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரம் போகும்னு நினைக்கிறேன். கீழே போவோம், ட்ரை பண்ணுவோம். கீழே போவோம். ஓகே, நல்லா தோண்டிகிட்டே இருப்போம். ஓகே, கீழே போக போக நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு எனர்ஜி வேறு கம்மியாகிட்டே இருக்குது. எனர்ஜி கம்மியான என்ன, ஒரு வேளை கேமில் டே ஆகிடுவோமோ? நம்ம பேசாமல் மேலே போய் எனர்ஜி கம்மியான இவ்வளோ பிளாக் ஆகிடுது கை ஸ்க்ரீனு. ஓகே, நம்ம இப்போ எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமு கீழே டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ட்ரெஷரை எடுக்கணும், அதான் இந்த கேமோட கான்செப்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம இப்போ எனர்ஜியை ஃபில் பண்ணிக்கலாம். ஈட் கேக். ஓகே கைஸ், ஈட் கேக் கொடுத்தோன்னே எனர்ஜி வந்துட்டு நமக்கு ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கீழே தோண்டிகிட்டே போயிட்டே தான் இருக்க போகிறோம். ஓகே, நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் தோண்டுவோம். எவ்வளோ நேரம் தோண்ட போகிறோன்னு தெரில. ஓகே கைஸ், தோண்டுவோம். ஒரு வேளை ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வீடியோவை கட் பண்ணிட்டு வேணால் போடலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே போவோம். ஓகே, 19 கிலோமீட்டர், இன்னும் 18 கிலோமீட்டர் தான் கைஸ். கீழே என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஓகே கைஸ், பார்ப்போம் கைஸ் கீழே என்ன இருக்குன்னு. 17 கிலோமீட்டர் போயிட்டோம். இன்னும் எவ்வளோ நேரம்னு தெரியலையே. ஓகே, இந்த சைடில் நம்ம தோண்டிகிட்டே போவோம் கைஸ், அப்படிதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
சைடெலாம் அப்படியே லைட்டாக தோண்டிகிட்டே போவோம். இல்லைனா நம்ம மேலேருந்து மறுபடியும் கீழே வரும்போது இடிக்கும். எனக்கு கோல்னு ஏதோ கிடச்சிருக்கு கைஸ். ஓகே, மறுபடியும் நமக்கு கம்மியாயிடுச்சு ஹெல்த்து. மறுபடியும் மேலே போயிட்டு எனர்ஜியை ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எனர்ஜியை ஏற்றிட்டு போயிடலாம். ஓகே, இது மாதிரி ஒரு வாட்டியும் எனர்ஜியை ஏற்றிட்டு அப்புறம் கீழே போனோம் போல். இதுதான் கான்செப்டாகவே வச்சுருக்காங்க. ஓகே, எனர்ஜி ஏற்றிட்டு மறுபடியும் கீழே போவோம். கீழே போயிட்டு 15 மீட்டர் வந்துட்டோமா. ஓகே, கீழே போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஓகே, கீழே ஏதோ ஒளிவட்டம் தெரியுதா? தெரியுது காய்ஸ். ஐயோ, கரெக்டாக சொன்ன. கீழே ஏதோ ஒளிவட்டம் தெரியுதா? எனக்கு கீழே ஏதோ தெரியுது. ஓகே, கீழே ஏதோ குதிச்சு போகிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்ப்போம். ஓகே, அங்கே ஏதோ கல்லுலாம் நிறைய கல் இருக்குது. இப்போ நம்ம கீழே குதிச்சு போயிடலாம். ஓகே, என்ன இருக்குதுன்னு தெரிலையே. சரி, ஓகே, போய் பார்ப்போம் என்ன இருக்க போகுது. லூட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே லூட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. நானும் இங்கே சைடில் தோன்றேன். கீழே போக முடியல. இன்னும் கீழே அங்கே வரைக்கும் தோன்றான். அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிகெக்ஸ் இது ஷவல் போலையே. ஓகே, ஃபைண்ட் ஜான். ஐயோ, கீழே. ஐயோ, நமக்கு ஹெல்த் கம்மியாயிடுச்சு காய்ஸ். இந்த எனர்ஜி கம்மியாயிடுச்சு. ஓகே, இது டேக்குன்னு காமிக்குது. இதில் எனர்ஜி கிடைக்குமா? ஓகே, ஏதோ பிளாக் சீக்கோலா அது கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு எனர்ஜி பார் கிடச்சிருக்கு. அப்புறம் ஆப்பிள் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த செகண்ட்லேயும் அதே பிளாக் சீக்கோலா ஆப்பிள் எனர்ஜி பார் கிடச்சிருக்கு. மேலே நைட் ஆன மாதிரி இருக்குது. நைட்டில் ஆகுமா இந்த கேமில்? ஒருவேளை நமக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கிறதால நைட்டு மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை சூரியன் தான் நமக்கு இது மாதிரி தெரியுதோ, மூன் மாதிரி தெரியுதோ. ஓகே, நம்ம போய் எனர்ஜியை ஏற்றிட்டு நைட்டாக பகலான்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், எனர்ஜி ஏற்றினோன்னே. ஆமாம் கைஸ், நைட்டு தான் கைஸ். ஆனால் நமக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப இருட்டாக தெரிஞ்சிச்சு. எனர்ஜியை சாப்பிட்டா தான் கிளியராக தெரியுது. ஓகே, இப்போ நம்ம இங்கே எதாவது அப்கிரேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, எல்லாத்துக்குமே 25 கேட்குறாங்க. ஷவலுக்கு மட்டும் 15 கேட்குறாங்க. ஓகே, ஃபைன் டஞ்சன் அது போட்டு 74 கிலோமீட்டர் போனோமாங்க கைஸ். ஓகே கைஸ், பேக்கனெட் கோகோ அண்ட் $5 அந்த கோலை சேர்த்து செல் பண்ணதால் நமக்கு அந்த கோலுக்கு வந்து $3 கிடச்சிருக்கு கைஸ். செமையாக கிடச்சிருக்கு. ஓகே, இந்த பிளாக் சீக்கோலாவை குடித்தாலும் நமக்கு ஹெல்த் ஏறுது கைஸ். சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்னடா திடீர்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இங்கே கீழே வரைக்கும் போகிற வரைக்கும் எதாவது சொல்லணும்ல, என்ன சொல்கிறதுன்னு தெரில, அதான் சொல்கிறேன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இங்கே ஒரு 3 ராக் இருக்குது. அந்த ராக் எடுத்துடலாம் வீடியோ. ஓகே ஓகே, இந்த ராக்கு எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம 74 கிலோமீட்டர் வரைக்கும் கீழே போகணுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் போகணுன்னா டைம் ஆகாதா கைஸ்? ஓகே, இந்த கேம் ரொம்ப டைம் எடுக்கும் போலையே. சரி வாங்க கைஸ், தோண்ட ஆரம்பிப்போம். தோண்டி போயிட்டே இருப்பாங்க கைஸ். சரியா? ஓகே, தோண்டுவோம் கைஸ். இங்கே தோன்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன் இதை தோன்றதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி கைஸ், தோண்டுவாங்க கைஸ், என்ன ஆகுது. ஓகே கைஸ், என்ன கைஸ், ஒரு கிளிக் எடுத்து இந்த மண்ணை தோண்ட முடியல கைஸ். நிறைய கிளிக் எடுத்து தான் தோண்ட முடியும் போல் இந்த மண்ணை. இந்த மண் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷவலை அப்கிரேட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஃபைன் டஞ்சன்னு போட்டிருக்கு. இன்னும் 74 மீட்ரு போனால் தான் நமக்கு அந்த டஞ்சன் கிடைக்கும் போல் கைஸ். ஓகே, நம்மக்கிட்ட ஏதோ 3 கிடச்சிருக்கு. அதான் அந்த 3 ஸ்டோன் இடத்துல அது கிடச்சிருக்கு. ஓகே, எனர்ஜி காலி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த ஷவலை வச்சு கீழே போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். சரி, நான் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், கொஞ்சம் தூரம் கீழே போனால் என்னால் போகவே முடியல. ஹெல்த்தும் அந்த எனர்ஜியும் செமையாக கம்மியாயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் கீழே போகிறேன் கீழேயே போக முடியல. எவ்வளோ தூரம் கீழே போய் 3 ராக் தான் கிடச்சிச்சு. கீழே போகிறப்போ ராக்கே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கம்மியாக தான் ராக் கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷவலை அப்கிரேட் பண்ணி ஆகணும். அதுக்கு $15 எடுக்கணும். நம்மக்கிட்ட இப்போ $8 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே மேலே தான் நிறைய ராக் கிடச்சிச்சு. அந்த ராக் எடுத்தே நம்ம எப்படியா $15 சேர்த்து வச்சிடலாம் கைஸ். ஓகே, இங்கே ஒரு ராக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம இங்கே பாருங்கள் 5 செகண்ட்குள்ளே ஆகல, அதுக்குள்ளே 4 ராக் எடுத்துக்கோம். நம்ம இப்போ வந்துட்டு $15 சேர்த்தா அவ்வளோதான். நம்ம இந்த ஷவலை அப்கிரேட் பண்ணிடலாம். அங்கே பாருங்கள், 8 ராக் சேர்த்துட்டோம் அதுக்குள்ளே. ஓகே, இங்கே ஒரு ராக் இருக்குது பாருங்கள், 9 இருக்குது. ஆனால் கீழே நானும் மைண்ட் பண்ணுறேன், ராக்கே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். காண்டாக இருந்துச்சு. சரி, அதுதான் அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தலான்ட்டு சொன்னேன். ஓகே, இப்போ நமக்கு 10 ராக் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதை செல் பண்ணிடலாம். அப்படியே எனர்ஜியை ஏற்றிடலாம். ஓகே, இது செல் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல. ஓகே, 10 ஆமால, ஒரு ராக்குக்கு $1, 10 ராக்குக்கு $10. ஓகே, இப்போ $18 நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம நிறைய சேர்த்து வைப்போம். கொஞ்சம் நம்ம சேர்த்து வச்சுட்டே போயிடலாம் கைஸ். எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிட்டு போயிடலாம்.
நம்ம அந்த ஜெட் பேக்கெல்லாம் அதுக்கும் லைஃப் கம்மியாக, அதுக்கும் எனர்ஜி கம்மியாகுது கைஸ். நானும் மேலே வரவே முடியல. அப்புறம் கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் கைஸ். சரி ஓகே, இன்னும் நம்ம நிறைய ராக் எடுத்து நம்ம எப்படியா நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேமில். ஓகே கைஸ், இந்த டைமில் லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகேவா. ஓகே, இப்போ இங்கே ராக் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ராக் இருக்குது. ஓகே கைஸ், எல்லா ராக்கும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நான் எதாவது தப்பாக பண்ணியிருந்தேன்னா, இந்த கேம் ஆடுற ஏதாவது ப்ரோ பிளேயர் செஞ்சுருந்தீங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. நானும் அதை பார்த்துட்டு பார்ட் 2ல் சரி பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இந்த கேக்கை சாப்பிட்ருவோம். ஓகே, இந்த $10 எடுத்துருவோம். இப்போ நம்மக்கிட்ட $28 இருக்குது. ஐயோ இந்த ட்ரில்லு வேறு சும்மா ட்ரில்லு வந்துக்கினே இருக்குது. ஓகே, நம்ம முதல்ல இந்த $15 கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணுறோமா, அப்கிரேட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், ஷவலை அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ ஷவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். உடன் ஷவல் நமக்கு கிடச்சிச்சு கைஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்பீடாக தோன்றுற பாருங்க கைஸ். முன்னே இருந்ததோட ரொம்ப ஸ்பீடாகவே தோன்றுறாங்க கைஸ். அப்புறம் ரொம்ப பெருசாக தோன்றுறாங்க கைஸ். ஓகே, இதுக்கு தான் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க போல். ஓகே, கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்குது கைஸ் இப்போ தான். ஓகே, இங்கே ஒரு ராக் இருக்குது. 10 ராக் அடிச்சு இப்போ இதை செல் பண்ணிட்டு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு அப்புறம் வேறு எதாவது அப்கிரேட் பண்ணுவோம். ஓகே, எனர்ஜி ஏற்றிப்போம். ஓகே, அதுக்குள்ளே இதில் 10 சேர்ந்துச்சு பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்பீடாக எடுக்க முடியுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோன்னா வேறு எதாவது அப்கிரேட் பண்ண முடியுதான்னு பார்த்தேன். எதுவுமே பண்ண முடியல. எல்லாத்துக்கும் $25 கேட்குறாங்க. நம்ம இன்னும் 2 ராக் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இன்னும் 2 ராக் வேணும். ஓகே கைஸ், 2 ராக் எடுத்துச்சு. எக்ஸ்ட்ராவாகவே ராக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கைஸ். கைஸ், இந்த இடத்துல எத்தனை ராக் இருக்குது பாருங்கள் கைஸ். ஐயோ, இந்த ஷவலில் மெயின் பண்ணால் நிறைய ராக்கு கிடைக்குது. ஏன்னா நம்ம ஸ்பீடாக தோண்டிடுறோம்ல, அதனால் நிறைய ராக் கிடைக்குது கைஸ் இங்கே. ஓகே, இன்னும் ஒரு ராக் தான் 10 ராக் ஆகிடும். ஓகே கைஸ், ஆயிடுச்சு 10 ராக்கு. இப்போ போயிட்டு எனர்ஜியை ஏற்றிடுவோம். ஓகே, கேக்கை சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றியாச்சு. இது என்ன எக்ஸ்ட்ரா காகல்ஸ் ஃப்ரீயாக? அடப்பாவி, இதுவும் காசா? எல்லாமே காசில் வச்சுட்டா நம்ம என்ன கேஸ் பண்ணுறது? ஐயோ, அப்கிரேடுக்கு போயிட்டேன். இந்த ட்ரில்லு வேறு சும்மா வந்துகிட்டே இருக்குது. வியாபாரம் பண்ணினே இருக்கானுங்க. அதை இனிமேல் தொடவே கூடாது அதை. ஓகே, ஷவலே பண்ணிடலாமா, இல்லை ஜெட் பேக் பண்ணலாமா, எதை பண்ணலாம்? ஓகே கேஸ், ஜெட் பேக் எதை பண்ணேன்னு நினைக்க தெரில. கண்ணை மூட்டு தொட்டேன், எதை தொட்டேன்னு நினைக்க தெரில. ஓகே, எதாச்சு சரி விடுங்க, அப்படியே கீழே போய்டுவோம். இப்போ கீழே போய்ட்டு எப்படி மைண்ட் பண்ணுறான்னு பார்த்தேன். எங்கே இத்தனை ஓட்டை தோண்டி வச்சிட்டேன், எது ஓட்டைன்னே தெரில. இதுதான் ஓட்டையா என்ன? ஓகே, எது ஓட்டை? இங்கே தான் கேஸ் இருக்குது ஓட்டை. நான் கூட வேறு எங்கேயோ தோண்டிட்டு இருக்குன்னு நினச்சேன். ஓகே, எங்கள் சைடில் ஒரு ராக் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த ஓட்டையும் பெருசாக இந்த ஓட்டையை ஆக்கிட்டு அப்புறம் கீழே போவோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஒரு அடி கீழே ஒதுங்கும்போது இதாகிடுச்சு. என்னமோ கொஞ்சம் தோண்டணுன்னு சொன்னீங்கடா, இத்தனோண்டு தான் தோண்டியிருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் இல்லை கைஸ், நானும் தோண்டினேன், அதுக்கு வரவே முடியல. சரி, அப்படியே சும்மா தோண்டினேன். ஆனால் இவ்வளோ தான் கைஸ் தோண்ட முடிஞ்சு அந்த ஷவலில். இப்போ இந்த ஷவலில் நம்ம நல்லாவே தோண்ட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ தெரிஞ்சு கைஸ் அங்கே. ஓகே, 10 இது ஃபுல்லாகிடுச்சு. அதனால் நம்ம கீழே போவோம் கைஸ் இன்னும். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த 74 மீட்ரு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் 74 மீட்ரு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், கீழே வந்தோடனே ஏதோ ஓட்டை தெரிஞ்சிச்சு. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு 74 மீட்ரு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே ஏதோ ஓட்டை தெரியுது பாருங்கள். அப்படியே கீழே குச்சா செத்துரு போகிறோம், ஃபால் டேமேஜ் ஆகி. ஐயோ, இந்நேரம்னு பார்த்து எனர்ஜி கம்மியாச்சு. இந்த பிளாக் சீக்கோலா ஒன்று இருக்குது, அதை குடிச்சிருவோம். அப்புறம் பேக்கை அப்கிரேட் பண்ணிட்டேன் கைஸ். அதுதான் 14க்கு அப்கிரேட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன அப்கிரேட் பண்ணேன்னு தெரியலன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு பார்த்தா நான் ஷவலை தான் கைஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உட்டன் ஷவல் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஸ்டோன் ஷவல் மாதிரி இருக்குது பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ கீழே வந்தோடனே ஃபைண்ட் த செக் பாயிண்ட் அப்படின்னு காமிக்குது. ஓகே, இங்கே 2-3 சாக்கு பை இருக்குது. அதிலெல்லாம் பிளாக் சீக்கோலா அப்புறம் எனர்ஜி அதெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணலான்னா இதெல்லாம் உடச்சி உள்ளே போவோமா, போய் பார்ப்போமா. அதுக்கு முன்னாடி ஏதோ செக் பாயிண்ட்டை கண்டுபிடிங்கன்னு காமிக்குது. என்னன்னு தெரியலையே, எங்கே செக் பாயிண்ட் இருக்குது? இங்கே பாருங்கள், 2 சர்ஃபேஸ்னு ஏதோ இருக்குது. என்னன்னு தெரில. அது முதல்ல வந்து பார்ப்போம். இங்கே ஒரு சாக்கு இருக்குது. இது முதல்ல கிளிக் ஆக்டிவேட் செக் பாயிண்ட். இதுதான் செக் பாயிண்ட்டா? ஓகே கேஸ், டிக் டீப் அண்ட் ஃபைண்ட் த ட்ரெஷர்னு காமிச்சிட்டாங்க கேஸ். ஓகே கேஸ், அவள் தான். இனிமேல் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் கீழே போய்ட்டு ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருங்கடா வெண்ணப்பாயிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஓகே, இப்போ நம்ம கீழே போய்ட்டு ட்ரெஷரை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறையா மூடிலாம் வச்சுருக்கானுங்க. ஓகே, இதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு பார்த்தா ஏதோ கோல் கிடச்சிச்சு. சரி, ஐயா
என்னடா இது சார்ஜ் கம்மியாயிடுச்சு, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. 20% தானே, அதெல்லாம் என்ன பெரிய இதுவாக பார்த்துக்கலாம். நம்மலாம் வீடியோவுக்காக என்ன வேணால் பண்ணுவோம் கைஸ். ஓகே மேலே இது கிளிக் பண்ண மேலே வந்துடுவோம் போல். ஓகே நம்மக்கிட்ட ஸ்டோன் பிக்காக்ஸ் இருக்குது. இப்போது கேக்கை சாப்பிட்ருவோம். எனக்கு தெரிஞ்சு ஷவலை தான் அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஷவலை இல்லைன்னா வேறு எதாவது அப்கிரேட் பண்ணியிருப்போம். ஷவலை தான் அப்கிரேட் பண்ணியிருப்போம். சரி இந்த வீடு வேறு இருக்குது, அதுக்குள்ளே போக முடியுமா? அப்புறம் அதுக்கும் காசு கேட்க போகிறானுங்க மென்டல் பசங்க. சரி ஓகே கைஸ், இங்கே ஒரு அப்கிரேட் இருக்குது. ஓகே இங்கே டே 3ன்னு போட்டிருக்கு. டே 3 ஆகிடுச்சா கைஸ் நம்ம ஓகே நான் கீழே போகும்போது அயனு அதெல்லாம் 2-3 கிடச்சிச்சு. அது எடுத்ததுக்கு 43 ரூபா கிடச்சிச்சு கைஸ். ஓகே ட்ரில் பர்மனெண்ட் அதெல்லாம் வேணாம். இல்லை கைஸ் நான் ஷவல் அப்கிரேட் பண்ணல கைஸ், இந்த எனர்ஜியை கிளிக் பண்ணியிருக்கேன் கைஸ். ஓகே இப்போ ஷவலை நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. ஷவல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கீழே போய்ட்டு. ஓகே கைஸ் இப்போ தான் கைஸ் நமக்கு ஸ்டோன்ஸ் லெவல் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு உட்டன் ஷவல் தான் இருந்திருக்கு போல். இப்போ தான் நமக்கு ஸ்டோன் ஷவலே வந்திருக்கு. ஓகே இப்போ நம்ம இங்கே இருக்க அயன்லாம் இதெல்லாம் கோல்டுன்னு இது டைமண்ட்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் அயனு. பார்க்க தான் டைமண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் அயனு. நம்மளால் இங்கேருந்தே மைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஒரு நிமிஷம் இருங்க பார்ப்போம். ஓகே அந்த அயன் எல்லாம் அப்படியே மைன் பண்ணுவாங்க கைஸ் அப்படியே. ஓகே இங்கே ஒரு அயன் இருக்குது, இங்கே ஒரு அயன் இருக்குது. அப்புறம் கேமுக்கு வெளில ஜாம்பீஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஜாம்பீஸ்லாம் இருக்குமான்னு தெரில. இங்கே வேறு ஜாம்பி இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த இடம் வேறு. என்ன ஆக போகுதுன்னு தெரில கைஸ். ஓகே இங்கேருந்து மேலே இருக்க அயனெல்லாம் எடுக்க முடியுது கைஸ் நம்மளால். சூப்பர் கைஸ். ஆனால் ஓகே எல்லா அயனும் கிளியர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். உள்ளே ஒரு அயன் இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். உடச்சி உள்ளே போய் அயன் எடுத்துருவோம். அயன் எடுத்தாச்சு. அப்புறம் இந்த சாக்கு வேறு இருக்குது, இதில் பிளாக் சீக்கோலா. அப்புறம் டைனமேட் கிடச்சிருக்கு கைஸ். டைனமேட் வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு வெடிச்சு கீழே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இப்போ 6 மீட்டர் அப்படின்னு ஏதோ காமிக்குது. ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இதை உடச்சி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். அது உள்ளே ஏதோ இருக்குது கைஸ். உள்ளே ஏதோ நூப் உட்காந்துட்ருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஸ்பானர் மாதிரி இருக்குது. இந்த மைண்ட் கிராஃப்ட்லாம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்பானர் மாதிரி இருக்குது. அது நூபா என்னன்னு தெரியல. இல்லை கைஸ் அது ஜாம்பி கைஸ். வெளில சொன்னாங்கன்னு சொன்னால ஜாம்பிஸ் இருக்குன்னு, அதான் கைஸ். ஐயோ நல்ல வேலை உடச்சிட்டோம் கைஸ் பட்டுன்னு. ஜாம்பிஸ் வந்துருக்கும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பானரில் இருக்கிற ஜாம்பிஸ்லாம் அப்படியே மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே க்ரியேட்டிவ் வரும்னு நினைக்கிறேன். ஐயோ ஜாம்பி கேமா இது? ஐயோ பேய் கேம் போல கைஸ் இது. நான் கூட சும்மா நோண்டி போனால் போதும்னு நினச்சினே. ஓகே சீரியஸாக போகுதுங்க. இல்லை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆடணும்னு நினைக்கிறேன். எவனா கொன்ற போகிறான். ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற கோலெல்லாம் எடுத்துடலாம். கோல் அப்புறம் அயனு இதுதான் நமக்கு உதவ போகுது. எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் செல் பண்ண முடியாது. நம்ம சர்ஃபேஸுக்கு போய் செல் பண்ணோம். இங்கே எல்லாத்தையும் எடுக்கணும். இங்கே சர்ஃபேஸ்னு போட்டிருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் சர்ஃபேஸ் வந்துடுறோம். இங்கே போய் செல் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், இதுதான் கைஸ் கேமு. அப்புறம் ஜாம்பிலாம் இருக்குது, என்ன ஆக போகுதுன்னே தெரில. இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரில காய்ஸ். அந்த ஸ்பானர் 100 ருபீஸ். அப்புறம் நம்ம கிட்டே எடுத்த எல்லா அயனையும் செல் பண்ணதுக்கு நமக்கு 256 ருபீஸ் கிடச்சிச்சு கைஸ். எதை அப்கிரேட் பண்ணலாம்? ஓகே எஸ் பேக் அப்கிரேட் பண்ணலாம், எனர்ஜி அப்கிரேட் பண்ணிடலாம், அப்புறமா ஷவலையும் அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே எஸ் ஜெட் பேக் அப்கிரேட் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு கைஸ். ஜெட் பேக் அப்கிரேட் பண்ணிட்டேனா? சரி விடுங்க, ஜெட் பேக்கே அப்கிரேட்டில் இருக்கட்டும். ஓகே இப்போ ஷவலையும் அப்கிரேட் பண்ணிட்டோம், ஜெட் பேக்கையும் அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ ஷவல் வாங்க, வித்தியாசமாக இருக்கா? அப்படியே அந்த கார்ட்டூன் ஷவல் மாதிரியே இருக்குது கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ் கேமு. கிராஃபிக்ஸ்லாம் வெறியாக பண்ணியிருக்காங்க. அதை இந்த கேமை தான் யாரும் விளையாட மாட்டாங்க. நீங்கள் இந்த கேமுக்குள்ளே போய்ட்டு இந்த கேமுக்காரன் வருத்தப்படாத மாதிரி நீங்கள் இந்த கேமுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஒரு ரோப்ளாக்ஸ் இதுவாக இருந்தீங்கன்னா விளாடுங்க. அப்படியே நீங்கள் என் வீடியோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். பேக்கன் ஹெட் கோகு அப்படின்னு போடுங்க, என்னோடய மூஞ்சி வரும். அப்படியே எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் என் கூடயும் ரோப்ளாக்ஸ் சேர்ந்து விளாட்லாம். நான் எப்போல்லாம் விளாடணும் அப்போ என் கூட சேர்ந்து விளாட்லாம். நீங்கள் வீடியோலேயும் வருவீங்க கைஸ். சூப்பராக ஓகேவா? இப்போ நம்ம கீழே போவோம். $53 இருக்குது நம்ம இப்போது நம்மக்கிட்ட. ஓகே கைஸ் நம்ம இப்போ கீழே போகணுன்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ தூரம் போனோன்னு தெரில. ஆனால் நம்ம கண்டிப்பாக போகிறதெல்லாம் காமிக்க முடியாது கைஸ், வீடியோ லென்த்து கண்டிப்பாக எகிரிடும். அதனால் நான் இந்த டைனமேட்டை யூஸ் பண்ண மேலே குதிக்கிறேன்னா இந்த டைனமேட்டை யூஸ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஓகே வேணாங்க, டைனமேட் எனக்கு தெரிஞ்ச எதாவது ஜாம்பிஸை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ யூஸ் பண்ண வேணாம். ஐயோ சரி விடுங்க, போட்டோம் அப்புறமா யூஸ் பண்ணிடலான்னு நினச்சேன். சரி விடுங்க. ஓகே வெடிச்சிருச்சு. கீழே போய் பார்ப்போம்.
காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், எவ்வளோ பெரிய ஷெல்டர் உருவாக்குது. டைனமைட் நல்லா அது யூஸ்ஃபுல் தான் காய்ஸ். டைனமைட் ஒரு 5 டைனமைட் இருந்துச்சுன்னா கீழே போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் கீழே நோண்டி கீழே தான் போகிறேன். ஓகே, இப்போ நான் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் வீடியோ லென்த்து கண்டிப்பாக எகிரிடும். நான் கீழே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம கீழே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு என்னமோ மூக்கு சளி செத்த எலிலாம் இருக்குது கைஸ், என்னன்னு தெரில. அங்கே பாருங்க கைஸ், விஷ கோலம். ஐயோ என்னென்னமோ இருக்குது கைஸ், கருமமாக இருக்குது. இங்கே பாருங்க மூக்கு சளிலாம் இருக்குது. யாரோட மூக்கு சளின்னு தெரில. ஓகே, இங்கே செக் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிடுவோம் கைஸ். இருங்க ஒரு நிமிஷம். ஆக்டிவேட் செக் பாயிண்ட் கொடுத்துருவோம். ஓகே, பேக்கன் அட் கோக்கு ஆக்டிவேட்டர் செக் பாயிண்ட்னு வருது. ஓகே கைஸ், இங்கே பாருங்க கைஸ், என்னது கைஸ் இது? லாவாவா இது? இப்போ ஏதோ விஷக்குழம்பு மாதிரி இருக்குது. அப்புறம் மேலே என்னமோ தொங்கிட்டு இருக்குது மூக்கு சளிலாம். ஓகே, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். நமக்கு போன தடவை கிடைச்ச மாதிரி அந்த ஜாம்பி இது கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த ஜாம்பி ஸ்பானர் அப்புறம் 100 ரூபாயில் அது சூப்பராக இருக்கும் கைஸ். ஓகே, இங்கே அயனு இருக்கான்னு அதுவும் பார்க்கணும்ல. அயனு அப்புறம் வந்துட்டு கீழே நம்ம நோண்ட இந்த மண் வந்துட்டு இந்த கலரில் மாறிடுச்சு கைஸ். இது ஏன்னே தெரில. என்னடா ஸ்க்ரீன் இவ்வளோ பிளாக் கலரில் இருக்குன்னா, நான் எனர்ஜி ட்ரிங்கே குடிக்கல. இருங்க எனர்ஜி ட்ரிங்க்கு குடிச்சிக்கிறேன். அயன்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் பேக்கை அப்கிரேட் பண்ணதில் நமக்கு 18 ஆயிடுச்சு. அதுதான் அதுக்கு முன்னாடி அப்கிரேட் பண்ணோம்ல, அதில் தான் 18 ஆயிடுச்சு பேக்கு. ஓகே, ஆப்பிள் சாப்பிட்லாம். இல்லை பிளாக்ஸி கோலா குடிச்சா நிறைய ஏறும் கைஸ், அதனால் பிளாக்ஸி கோலா குடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஸ்நாக் பார் கிடைக்குது பாருங்கள், இந்த ப்ரோட்டீன் பாரு. ஓ, இங்கே இதெல்லாம் கிடைக்குமா? அங்கே ஒரு அயன் இருக்குது பாருங்கள், மிஸ்ஸே பண்ணக்கூடாது. எல்லா அயனும் எடுக்கிறோம், காசை எடுக்கிறோம், அப்புறம் நோண்டி கீழே போயிட்டு ட்ரெஷரை எடுக்கிறோம் கைஸ். இடமே நடக்குது கைஸ், என்னாச்சு கைஸ்? ஆயிடுச்சு கைஸ். கைஸ் கைஸ் ஏதோ வருது கைஸ். கைஸ் உள்ள போய்டும், வெளில போய்டும் கைஸ். இருங்க, பிக் ஸ்கேரி வார்ம் அவார்டா? ஐயோ, அவ்வளோ பெருசாக இருக்குது வந்துட்டு. அது வாயை மட்டும் அவ்வளோ கிரைண்டர் வாய் மாதிரி இருந்துச்சு. அது நம்ம கிட்ட மட்டும் வாயை எடுத்துகிட்டு வந்துருந்துச்சுன்னா அப்படியே கவ்வி இருக்கும் கைஸ், வாயை எடுத்து நம்மளக்கிட்ட. ஐயோ, இவ்வளோ டேஞ்சராக இருக்குது. ஓகே, நம்ம ஷவலை அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ கீழே போவோமா? பயமாக இருக்குது. போய் பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு. ஓகே, இல்லை கைஸ், இங்கே இது மைனிங் ஏரியாவாங்க கைஸ். அவ்வளோ பெருசாக வருது கைஸ். பயந்துட்டேன் கைஸ் ஒரு செகண்டு நானே. ஓகே, நீங்கள் அதை பார்த்து பயந்தீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். ஏம்மா திடீர்னு இடமே நடுங்குச்சு, என்னடான்னு பார்த்தா அவ்வளோ பெருசாக ஏதோ வருது. பயந்துட்டேன் கைஸ் நிஜமா. ஓகே, இங்கே ஒரு போன் இருக்குது, அயனு அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் பட்டா வேறு டேமேஜ் ஆகுது கைஸ், இந்த விஷக்குழம்புல பட்டா. பேருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது விஷக்குழம்பு. ஓகே, நம்ம கோல் எடுக்க வேணாம், அயனு அப்புறம் அந்த போன் எடுத்துப்போம். போனுக்கும் கொஞ்சம் நிறையவே காசு கிடைக்குது. கைஸ் மறுபடியும் நடுங்க கைஸ். இருங்க, அது வருதான்னு பார்ப்போம். வருது கைஸ். கைஸ் நம்ம கிட்டே வருது கைஸ். அது என்னது கைஸ் இது? மறுபடியும் போயிடலாம் கைஸ், ரிட்டர்ன் போயிடலாம் கைஸ். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் கேமு. நம்ம கீழே போகும்போதெல்லாம் அது வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஓகே, 400 கிடச்சிச்சு. இந்த ஸ்கல்லுக்கு ரொம்ப நிறைய காசு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம பேக் அப்கிரேட் பண்ணிடலாமா? இந்த ட்ரில்லே வேறு இங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பேக் அப்கிரேட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே கைஸ், பேக்கு ஜெட் பேக்கும் அப்கிரேட் பண்ணிடலாம். எல்லாமே 3 ஆகிடும். ஓகே, இப்போ பேக் 22 ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. சூப்பர் கைஸ். இப்போ கீழே போவோம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த மான்ஸ்டரே வந்தாலும் அதை எடுத்து ஷவலை வச்சு அதை அடித்து காலி பண்ணிடலாம். ஓகே கைஸ், இங்கே இருக்க அயனு போனெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணுவோம். நம்ம ஃபுல்லாக கலெக்ட் பண்ணல. ஓகே, இங்கே ஒரு இது இருக்குது. இந்த பிளாங்கை உடச்சி உள்ளே போய் அயனு கோலாக இருக்குது. அயன் வேணும் கைஸ். என்ன கைஸ், அயனே தர மாட்டுறானுங்க கைஸ். மறுபடியும் வந்துச்சு கைஸ். என்ன பண்ண போகுதுன்னு தெரில கைஸ். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடியோ லென்த் அதிகமாகிடுச்சு. அதனால தான் நம்ம அடுத்த வீடியோவில் இதை போட்டுக்கலான்னு வரேன். ஸோ அடுத்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்ட் 2 எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வீடியோ முடிச்சிக்கலாம். பாய் கைஸ். ஓகே, வீடியோவை பார்த்தவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றது எல்லாத்தையுமே பண்ணி விட்ருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.